யாரே கூப்பிட்டு கிடக்குறீங்க? என் மந்திரி வார்த்தை தானே. உங்க மந்திரியா? வாடா தகடி பையிலே, தகடி பையிலே, தகடி பையிலே எங்க போன காலம் வச்சுக்கல எனக்கு. தகடி பையிலே தகடி பையிலே தகடி பையிலே வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தெரிஞ்சுக்கிறேன். உள்ள போறது வெளியே வந்து அங்கே தகடி என்னை பார்த்தாலுக்கு எவ்வாறு தோற்றம் அளிக்கிறது? குண்டி பார்த்தா ராஜவுடன் நல்லா சிரிப்பு சொல்றேன். நான் யார் என்பதை நல்லா தெரியும். சொல்லுகிறேன். ஏன்னா உங்ககிட்ட என்ன நடக்குது எனக்கு நல்லா தெரியும். தெரியும். எல்லாரும் பண்ணி போடுவேன். நீ எல்லாம் செய்யும் தெரியுது. நீங்க எல்லாமே பேசு. அடக்கும் ஒடுக்குத்தோடு இருக்கணும். இப்படி ஆமா. யார் என்பதை சொல்லுகிறேன். ஜெகனி மாமன் நீங்க பேரரசர்னு எனக்கு கனக போட்டு பாரு. பேரப்பட்ட அரசருக்கே நீ மாமனா நீ ஜெகனி மாமன் சாதாரணமாக கிடையாது. பெரியடா. ஆமா. அப்படி காந்தார தேசத்தை பரிபால செய்து வரக்கூடிய என்னோட பேர ஜெகனி மாமன் இருந்தாலும் சொந்த தாய் மாமனாருக்கு
அதாவது அசனாபுரியை வென்ற துரியோதன மன்னனுக்கு சொந்த தாய்மாமனாக வேண்டும். இந்த அசனாபுரத்துக்கு என்னைக்கு நான் கால் எடுத்து வைத்தேன் தெரியுமா? என்னைக்கு? பாண்டு மகாராஜன் இருந்து ஆழ்த்துக்கு வந்தவன். என்ன ஏதோ ஒரு சாவுனா காலையில பொழுது ஊடு போய் சேர்த்தான் உண்டு. பாண்டு மகாராஜா சாவுக்கு வந்த மனுஷன் காரிகரை முடிச்சு கூட ஒன்றும் போகலையா? அதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் நினைச்சிட்டு வச்சுக்க, அது அப்படியே நான் கங்காணம் கட்டிடுவேன் கூட அங்கிருந்தே குழி பறிக்க. அப்படி பாண்ட மகாராஜன் இறந்து காரியத்துக்கு வந்த உடனே அன்று நாள் என்ன நடந்தது? தருமனுக்கு அரச முடிவு சொல்ல வேண்டும் என்று உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? துரியோதனே எங்க அக்கா விட்டு பையன், அவங்க ஒரு அரசன் இருந்தாலே நான் வந்து வர போக இருக்க முடியும்? தருமனுக்கு அரசன் இருந்தாக்க நான் வர முடியுமா? முடியாது. அப்பதான் என் மருகனுக்கு சொன்னேன், மருமகனே துரியோதனா, தருமனுக்கு அரசமணி சொட்டது உண்டானா உனக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா உன் தந்தையார் அரசனா இருக்கிறார், 56 நாட்டுக்கு ஒரு பேரரசர். நீ அவன் தருமன ஒரு அரசனா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தான் அரசனா இருக்கணும், இந்த மண்ணை நீ தான் ஆளணும் அப்படி என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன சொல்லி இருக்கிறான்? மாமா, நாம இருத்தரத்தர் எங்க செல்ல வேண்டும்? ஆனகம் செல்ல வேண்டும். ஆமா, வனவேடிக்கை பார்க்கறதுக்காக வாருங்கள் மாமா என்று மட்டும் சொன்னான். மறுபடியும் கூப்பிட்டு ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி கூப்பிடல. பார்த்தா உங்களுக்கு யோசனை பண்ணி பார்க்கிறேன். மருமகன் என்ன காரணம் மதிக்கவே போறான். சரி போன போகட்டும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல என்ன இருக்கிறது? மந்திர மாயத்தில் நிறைய இருக்கிறது. குட்டிசாத்த மந்திரம், ஜக்காம மந்திரம். அப்படி போக வழியில் என்ன செய்யும்? மந்திரி கோல் மந்திரி கோல் இது அப்படி கொல்லிமலையில டைரக்டர் மக்களே செஞ்சது. அப்படி போக வழியில பெருத்த குண்டாவனை உறுப்பினர் செஞ்சேன். அவங்களோட போக முடியல, அந்த குண்டவை தள்ளவும் முடியல, போக முடியல, அது புரட்ட முடியல. ஆமா, அப்பதான் என்ன கூப்பிடுறான், மாமா நீங்க வாருங்கள். போக வழியில ஒரு பெருத்த குண்டை இருக்கிறது. ஆனா அந்த குண்டை தயார் செஞ்சு பண்ணதே நான் தான், மந்திரத்தினால. அவனுக்கு தெரியாது. அனந்தமிகளை விடுத்து தள்ளி பத்திர முடியல. அப்ப என்ன சொல்லி இருக்கான்? நான் என்ன செஞ்சேன்? இளைய தம்பி விடுத்து, தம்பி இந்த குண்டை அப்புறம் விடுத்து அப்படின்னு சொல்லி காலு சுண்டு வரல இப்படி தள்ளி விட்டான். ஆமா, அன்று நாளை வச்ச எங்க மேல போறாமே. ஆமா ஆமா, அப்படி வச்ச உடனே எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி எங்களை விடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 104 பேர்களுக்கு என்ன செய்தான்? 104 கல் சிறைசிலை கட்டி இருக்கிறான். அட்டன வடையிலே அது என்ன கொடுத்துருக்கா சாப்பிடறதுக்கு? என்ன சாப்பாடு? 7 வருடம் 6 மாவு கூழ் மேலு குட்டாங்கச்சி கூழ். அந்த கொட்டாங்கச்சி கூழ் எப்படி கொடுக்குறான்? வாழை மட்டியை வச்சு இந்த வாழை மட்டியில ஓத்தனாக்க போகுமா? போகாது. ஒரு அதுலயே ஒட்டி யோசனை பண்ணி பார்த்த தம்பிமார் இடத்துல சொல்லியிருக்கிறேன். தம்பி மார்களா, 103 பேர்கள் நீங்க மாண்டி விடுங்கள். அனைவரும் மாண்டி விடுங்கள். மாண்டி துரியோதனை கொலைகிறீங்க. ஒருவனை சாப்பிடுகிறேன். அடுத்து ஒருவனை சாப்பிட்டு பல்லுக்கு பகை முதத்துக்கு உறவை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா கருவறுக்கிறேன். அப்படி என்று அன்று நாளில் இருந்து இன்று நாள் வரைக்கும் அப்படி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா வெட்டினே வர. ஆனா அவனுக்கு தெரியாது மாமன் தான் அந்த சதி பண்றாரு. கூட இருந்து குழி வைக்கிறதே தெரியல, அவனுக்கு தெரியல. கெட்ட சேர்த்திட்டு வந்துட்டு ஏன்னா ஒன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது. கொஞ்ச நாளுக்குள்ளே அவன் சோழி முடிச்சுட்டு நான் கெப்பாசிட்டி ஆக்குவேன். இதுதான் வந்த நோக்கம் என்ன? மருகன் வெண்மருகனா துரியோதனா பிரியாணா லெக்க சேதி
எல்லாம் ஒரே கொத்தாக்கோலம் பதாகோலம் பயங்கரமா பண்ணணும். நிறைய முடிஞ்சு வரைக்கும் போயிடுச்சு. முயற்சி பண்ணி பார்க்கணும். முடியலங்க யாரும் மாமா வந்துட்டாரு. மாமா வந்துட்டாரு. மூணு வயது ஆயிடுப்பா. அட மாமா வந்துட்டாரு.